ஸோ ஒரு பவுன் செயின் எடுக்கிறது கை செயினா இருக்கட்டும், இல்லை வந்து நார்மல் செயினா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு கொஞ்சம் கேஸ்டிங் மாடல் செயினா இருக்கட்டும், எதாவது இருந்தாலும் கோல்டோட மதிப்பு. முக்கியமான சேவிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு சேவிங்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ், அதாவது பாப்பா 2 பேருக்கு போட்டிருக்கிறது. இதுதாங்க எங்க சேவிங்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு பவுன் செயின் எடுக்க எவ்வளவு வரும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஸோ ஒரு பவுன் செயின் எடுக்கிறது கை செயினா இருக்கட்டும், இல்லை வந்து நார்மல் செயினா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு கொஞ்சம் கேஸ்டிங் மாடல் செயினா இருக்கட்டும், எதாவது இருந்தாலும் கோல்டோட மதிப்பு வந்து சேஞ்ச் ஆக போறது கிடையாது. நீங்க எடுக்க போற ஜுவல்ஸ்க்கு வந்து வேஸ்டேஜ் வந்துட்டு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அமௌண்ட் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 8 கிராமுக்கு வந்துட்டு 1 கிராம் ரேட்டுன்னு போட்டு மல்டிபிளிகேஷன் பண்ணா சேம் ரேட் தான் இருக்கும். ஆனா வேஸ்டேஜ் வந்துட்டு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா கட்டுற மாதிரி இருக்கும். வேஸ்டேஜ் கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க கம்மியான அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். சோ நீங்க எடுக்க போற ஜுவல்ஸை பொறுத்து இருக்கு, டிசைன்ஸை பொறுத்து இருக்கு. சோ அப்படிதான் வந்துட்டு நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ணிக்கணும். எப்பயுமே வந்து கோல்டு மதிப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஒரு பவுன்னா 8 கிராம், 8 கிராமுக்கு அன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளவோ அதை வச்சு மல்டிபிளிகேஷன் பண்ண போறாங்க. அது வந்து தங்கத்தோட மதிப்பு சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். சோ இது மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அது போக பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்றது கோல்டோட மதிப்பு அதிகமாயிட்டே இருக்கு, சோ நகை சீட்டு போட்டாலும் எங்களால கண்டினியூ பண்ண முடியல, கட்ட முடியல, கஷ்டமா இருக்கு, இதுக்கு பதிலாக நான் ஆர்டிலயோ போஸ்ட் ஆபீஸ்லயோ போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. சோ நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2017 வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 கிராம் வந்துட்டு 2850 ரூபா வித்துக்கிட்டு இருந்துச்சு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2014, ரொம்ப வருஷம்லாம் கிடையாதுங்க, 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் தான் ஆகுது. 7 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, 5750 ரூபா. சோ நீங்க அன்னைக்கே வந்து நீங்க கோல்டு சேர்த்திருந்தீங்க, இன்னைக்கு உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு விக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதிக லாபத்துக்கு நீங்க வித்திருப்பீங்க. சோ இன்னைக்கு வந்து எடுத்து நீங்க வைக்காம அதை மிஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கோல்டு ரேட் அதிகமாயிடும். சோ நீங்க அப்ப உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது. நீங்க ஆடியில போட்டு வைக்கிறதுக்கும், இப்போ அதாவது பேங்க்ல போட்டு வைக்கிறதுக்கும், இப்ப நீங்க பேங்க்ல போயிட்டு 1 லட்சம் ரூபாய் போட்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் 5 வருஷம் கழிச்சு அதுக்கு எவ்வளவு வட்டி வருது, என்ன பண்ணுது, எவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணி கால்குலேஷன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே இதை நீங்க வந்துட்டு இப்போ நீங்க வந்துட்டு ஒரு பவுன் எடுத்து வச்சிருக்கீங்க, அதை 5 வருஷம் கழிச்சு நீங்க விற்கிறீங்க, இல்ல அதோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா மலைச்சு போய் தான் நிப்பீங்க. அந்த அளவு வந்து கோல்டுல வந்துட்டு உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். சோ அதனாலதான் நான் எப்பயுமே எல்லாருக்கிட்டையுமே சொல்றது, கோல்டுல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரொம்ப முக்கியம். நீங்க ஆர்டில போட்டா கூட உங்களுக்கு அந்த அளவு லாபம் கிடைக்காது. ஆனா உடனே லாபம் கிடைக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க, அது மிகப்பெரிய தப்பு. உடனே இன்னைக்கு எடுத்துட்டு நான் அடுத்த மாசம் விற்கணும் அப்படின்னா எப்படிங்க லாபம் கிடைக்கும்? சோ கிடைக்காது. நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்குள்ள அந்த நகையை நீங்க எந்த விதத்துக்குலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வியர் பண்ணிக்கோங்க, ஒரு ஃபங்க்ஷன் போகணும்னா நல்லா கெத்தா வியர் பண்ணிட்டு போங்க, இல்ல வந்து உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சியா அடகு வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நீங்க அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றதே கிடையாது. கோல்ட் ரேட் அதிகமா இருக்கு, கோல்ட் ரேட் அதிகமா இருக்கு, என்னக்கா பண்ண அப்படின்னு தான் கேக்குறீங்க. சோ எனக்கே கஷ்டமா இருக்கு. நானே யோசிச்சு பார்க்கும்போது இப்போ வந்துட்டு நான் ஒரு ஜுவல்ஸ் வந்துட்டு திருப்பி வச்சிருந்தேன் 11 கிராம் சொல்லிட்டு, நான் அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு போடுறேன், அந்த தோடோட வீடியோ. சோ அதையும் நீங்க பாருங்க, தோடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அந்த இது பாத்தீங்கன்னா 2017 நான் எடுக்கும்போது எனக்கு கூகுள் நான் சர்ச் பண்ணி பாக்குறேன், நான் எடுக்கும்போது 2850 ரூபா கோல்ட் ரேட்டு. சோ இன்னைக்கு வந்து அந்த தோடோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 76,000 ரூபாய் கிட்ட நான் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கு. அன்னைக்கு நான் எடுக்கும் போது 37,000 ரூபாய்க்கு தான் நான் எடுத்தேன். 37,000 கூட இல்ல, 36,000 ரூபாய்க்கு தான் நான் எடுத்தேன். சோ 36,000 ரூபாய்க்கு எடுத்த பொருள் இன்னைக்கு 76,000 ரூபாய், கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் எனக்கு வந்துட்டு லாபம் 7 வருஷத்துல. சோ அதே 40,000 உங்களுக்கு லாபம் கிடைக்குமா? நீங்க 30,000 அக்கௌண்ட்ல போட்டு வைங்களேன், 30,000 நீங்க போட்டு வைங்க. ஆஃப்டர் வந்துட்டு ஒரு 7 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு எவ்வளவு வந்து போஸ்ட் ஆபீஸ்ல கிடைச்சிட போகுது? நீங்களே கால்குலேஷன்ஸ் பண்ணுங்க. நான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு வைக்கிறவங்களுக்கு கால்குலேஷன்ஸ் பண்ணி பாருங்க. மிஞ்சி மிஞ்சி போனா 6.5% வட்டி கொடுக்குறாங்க வருஷத்துக்கு. அதையும் மீறி போனா பொன்மகள் சேமிப்பு திட்டம் அந்த மாதிரி விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா 7.5 அந்த ரேஞ்சில தான் கொடுக்குறாங்க. ரொம்ப அதிகமா எல்லாம் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணல. அந்த அமௌண்ட்ல நீங்க வந்து தங்கம் எடுத்து வச்சீங்கன்னா அதை நீங்க தங்கமா எடுத்து வைக்கும் போது அதை நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்க ஒரு அமௌண்டா போடும் போது அது அமௌண்டா தான் 5 வருஷமா இருக்கு, அந்த 5 வருஷத்துக்கு சேர்த்து ஒரு வட்டியா உங்களுக்கு கிடைக்குது, அவ்வளவுதான். அதுவே நீங்க அந்த பொருளை வந்து தங்கமா எடுக்கும் போது நீங்க யாருக்கிட்டையும் போய் வட்டிக்கு வாங்க. இப்ப எமர்ஜென்சி டக்குன்னு போயிட்டு நீங்க போட்ட அமௌண்ட் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. இத்தனை வருஷம் தான் கழிச்சு எடுக்கணும்னு சொல்லிடுவாங்க.
ஆனா நீங்க தங்கமா எடுத்து வச்சீங்கன்னா எமர்ஜென்சிக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க பொருளை நீங்க அடகு வச்சுக்கலாம். உங்க எமர்ஜென்சிக்கு நீங்க அடகு வச்சுக்கலாம். நீங்க வந்து அமௌண்ட்டை கையிலயும் வச்சு ஒருத்தன்ட்ட போய் கடனுக்கு வட்டி வாங்குற நிலைமை போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு வச்சீங்கன்னா, 1,00,000 2,00,000 நீங்க போட்டு வைக்கிறீங்க. ஆனா எமர்ஜென்சிக்கு கையில காசு கிடைக்கல, போய் 5 பைசா வட்டிக்கோ 3 பைசா வட்டிக்கோ நீங்க வாங்குற மாதிரி இருக்கு. சோ அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து வருஷம் முழுக்க நீங்க கட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இதுவே நீங்க தங்க வச்சிருந்தீங்கன்னா, நீங்க பாட்டுக்கு போய் பேங்க்ல அடகு வைக்க போறீங்க. உங்களுக்கு என்ன 5 பைசா போட போறாங்களா, 3 பைசா போட போறாங்களா, 1 பைசாக்குள்ளதான் வட்டியே வரும். வருஷத்துக்கே பாத்தீங்கன்னா 8.8% தான் வட்டியே வருது இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. சோ அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இந்த மாதிரி தங்கத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க? நான் மேக்சிமம் ஜுவல்லரி எடுக்கிறதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா, அதை அடகு வைக்கிற பர்பஸ்க்கு எனக்கு நிறைய தேவைப்படுது. சோ நான் அடகுதான் மேக்சிமம், என்கிட்ட எந்த ஜுவல்ஸுமே வீட்டுல இருக்காது. நான் லாக்கர் ஓபன் பண்ணி லாக்கர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறம் எனக்கு லாக்கரே தேவையில்லாதன்ற அளவுக்கு என் நகையெல்லாம் அடகுல வைக்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துருச்சு. சோ நான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு வெளியில போய் 5 பைசா வட்டிக்கோ 10 பைசா வட்டிக்கோ வாங்குறதுக்கு தவறு அப்படின்னு நினைச்சு நான் பேங்க்ல கொண்டு போய் அடகு வைக்கிறேன். ஏன் பொருளா நான் அடகு வைக்கிறேன், அதை என்னால திருப்ப முடியும்னு நினைச்சு நான் திருப்புறேன். சோ நீங்களும் அந்த மாதிரி உங்களோட எமர்ஜென்சிக்கு உங்களோட தேவைகளுக்கு உங்க நகையை நீங்க அடகு வச்சுட்டு ஈஸியா கொஞ்சம் கொஞ்சமா அசல் கட்டி திருப்பலாம். இப்ப நீங்க ஒருத்தன்ட்ட போய் ஒரு 5 லட்சமோ ஒரு 10 லட்சமோ நீங்க கடனா வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடு வாங்கணுமோ லேண்ட் வாங்கணுமான்ட்டு அவன்ட்டு நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முன்னாடியே அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும். ஒரு 2 லட்சமோ 1 லட்சமோ தரேன்னு சொல்லிட்டு அப்படி கேட்டாதான் சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு சரிங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அமௌண்ட் கட்டுவோம். சில பேர் வந்துட்டு அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க மாசம் மாசம் எனக்கு வட்டியை கொடுத்துருங்க, இல்ல மொத்த அமௌண்ட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா நம்ம நகையை கொண்டு போயிட்டு நம்ம அடகு வச்சோம்னா எப்பப்ப முடியுதோ எப்பப்போ நம்மளால கட்ட முடியுமோ அப்பப்போ கொண்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அசல் கட்டி வச்சு நம்ம நகையை நம்ம ஈஸியா திருப்பிக்க முடியும். அதே மாதிரி வட்டி நம்மளால கட்ட முடியல அப்படின்னா நம்ம ரெனிவல் பண்ணி வச்சுக்கலாம். சோ இந்த வருஷம் என்னால வட்டி கட்ட முடியல, 5 லட்சத்துக்கு அடகு வச்சிருக்கேன், வட்டி வந்து 40,000 வருது, 5 லட்சத்துக்கு 40,000 எக்ஸ்ட்ரா போட்டு நான் அடகு வச்சுக்க முடியும். சோ இவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு நகைகள்ல வந்துட்டு பிளெக்சிபிளா இருக்கு. சோ யூஸ் பண்ணிக்கிறதுன்றப்ப கண்டிப்பா நாங்க அந்த ஜுவல்லரி எடுக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். காயினாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சில பேங்க்ல காயினும் அக்செப்ட் பண்றாங்க. ஆனா ஒரு சில பேங்க்ல காயின் அக்செப்ட் பண்றது கிடையாது. ஒரு சில பேங்க்ல அக்செப்ட் பண்ணாலும் லிமிட்டட் தான் வச்சுக்கிறாங்க. அதாவது 50 கிராம் வரையும் தான் காயின் வாங்குவோம், அதுக்கு மீறி வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி லிமிட் சில பேங்க்ல வச்சுக்கிறாங்க. சில பேங்க்ல எவ்வளவு நாளும் வச்சுக்கலாம்ன்ற மாதிரி இருக்கு. சோ எதுக்கு இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் இருந்தா நான் காயின்ல அந்த அளவு இன்வெஸ்ட் பண்ணாம நான் ஜுவல்லரியாவே எடுத்துக்கிறது. நான் சீட்டு போடுறேன், மெயினா நான் நகை சீட்டு போடுறேன். நான் நகை சீட்டு போடுறதுனால அதுக்குள்ள வேஸ்டேஜை நான் வேஸ்ட் பண்ண கூடாது. இப்ப நான் காயின் எடுத்தேன்னா 3% முடிஞ்சு போயிருது. எனக்கான ஆஃபர் வந்துட்டு 15% இருந்து 18% வரையும் கொடுக்குறாங்க. சோ அதையே நான் வந்துட்டு ஜுவல்லரியா எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்காம நான் இதுக்கு காயினை எடுத்து வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்ல தான் நான் ஜுவல்லரியா நிறைய எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்பீங்க காயின் எங்க எடுக்கிறீங்க, உங்களுக்கு 2 பொண்ணு இருக்கு, ட்ரெண்டா இருக்கும், அதாவது அவங்க கல்யாணத்தப்ப ட்ரெண்டிங்ல நிறைய நகைகள் இருக்கும், அப்ப நீங்க எடுக்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு அதை அப்ப நான் பாத்துக்கிறேன். எனக்கு இப்ப ஜுவல்லரி தேவைப்படுதுன்னா நிறைய விஷயத்துக்கு அடகு வைக்கிறேன். நான் இப்ப எடுப்பேன், அடுத்த மாசமே கொண்டு போய் அடகு வைப்பேன். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் நான் வந்துட்டு ஜுவல்லரியில இவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது, அதாவது தங்கத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டுறது. சோ நீங்களும் முடிஞ்ச அளவு தங்கத்தை சேமிச்சு பழகுங்க. அதாவது வேண்டாம் அதிகமாயிடுச்சு 1 கிராம் ரேட் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணாதீங்க. இப்ப நீங்க 5,000 ரூபாய் சீட்டு போட்டுட்டு இருக்கீங்களா, அதுல வந்துட்டு உங்களுக்கு கிராம் குறையதான் செய்யும். ஏன்னா வந்து கோல்டோட மதிப்பு ரேட் வந்து அதிகமாகிறதுனால கிராம் குறையதான் செய்யும். சோ பரவாயில்ல எவ்வளவு வருதோ எடுத்துக்கோங்களேன். அதையே நீங்க விட்டுட்டு அவாய்ட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, போகாதீங்க. சோ உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன் தாங்க, இதுல நான் ஃபோர்ஸ் பண்றேன் அப்படி இப்படிலாம் நினைக்க வேண்டாம். நான் அதுல நல்ல கண்கூட நல்ல விஷயங்கள் நிறைய தங்கத்தை வாங்குறதுனால நான் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் நாங்க அனுபவப்பட்டு நான் சொல்றேன். தங்கத்தை அடகு வச்சுதான் நாங்க வீடு வாங்கணும், லேண்டு வாங்கணும், லேண்ட் கிடையாது வீடு வாங்கணும், வீடு கட்டணும், அந்த மாதிரி விஷயங்களும் நாங்க பண்ணோம். சோ அதனால உங்ககிட்ட நான் இவ்வளவு தூரம் ஷேர் பண்றேன். இது வந்து பெனிஃபிட்டான ஒரு விஷயங்க. நான் இதுவரையோ ஆர்டிலயோ பேங்க்லயோ எந்த ஒரு இதுலயுமே நான் அமௌண்ட் போட்டிருக்கேன்னு ஒரு வீடியோ கூட நான் போட்டது கிடையாது. ஒரே ஒரு விஷயம், யூடியூப்ல எனக்கு 6,000 ரூபாய் வரும், 3 மாசத்துக்கு ஒருக்கா 4 மாசத்துக்கு ஒருக்கா வந்துட்டு வரும். அந்த அமௌண்ட்டை எடுத்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக என்னோட 2வது பொண்ணு பேர்ல போஸ்ட் ஆபீஸ்ல பொன்மகள் சேமிப்பு திட்டம்னு சொல்லிட்டு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது வருஷத்துல 1 டைம் 2 டைம் தான் அமௌண்ட் போடுவேன். சோ அந்த மாதிரி தான் நான் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி எந்த ஒரு அக்கௌண்ட்லயுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் கிடையவே கிடையாது. போஸ்ட் ஆபீஸா இருக்கட்டும் பேங்காக இருக்கட்டும் கிடையாது.
முக்கியமான சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ், அதாவது பாப்பா 2 பேருக்கு போட்டிருக்குது. இதுதாங்க எங்கள் சேவிங்ஸ். நான் பல வீடியோவில் சொல்லிட்டேன், இப்பயும் சொல்லிட்டேன். ஸோ கோல்டில் நீங்கள் முடிஞ்ச அளவு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு லாபமாக இருக்கும். இப்போ 1 பவுன் செயின் எடுக்கிறதுக்கு எவ்வளோ வரும்னு பார்ப்போம். 1 கிராம் கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5720. ஒரு பவுன்றது 8 கிராம். ஸோ 8 கிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்ன்றதை பார்ப்போம். வேஸ்டேஜ் வந்துட்டு ஒரு 8% கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு நீங்கள் எடுக்க போகிற ஜுவல்லரியை பொறுத்து இருக்குது. ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 3%. நீங்கள் வந்துட்டு நல்ல டிசைனாக கேஸ்டிங் மாடலாக இருக்கிற மாதிரி நல்லா வெயிட்டடாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் இதை விட அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நார்மல் செயின் தாங்க, ரொம்ப சிம்பிளாக தாங்க எடுக்க போகிறேன் அப்படின்னா 6% இருக்கும், 5% இருக்கும், 8% இருக்கும். ஸோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப நார்மலாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும். ஓரளவு மீடியமாக அப்படின்னா ஒரு 8% கிட்ட இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம கால்குலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். 8 கிராம் இன்ட்டு 5720 போட்டோம்னா 45,760 ரூபா இன்ட்டு 8% வந்துட்டு சேதாரம் 3660. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 49,420. 3% ஜிஎஸ்டி 1482. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 50,902 ரூபாய் வருது. ஸோ 1 பவுன் எடுக்கணும்னா 50,000 நீங்கள் வேணுங்க. 52,000 ரூபா கிட்ட நீங்கள் கொண்டு போனாதான் தாராளமாக எடுக்க முடியும். இது நான் கம்மியான வேஸ்டேஜில் போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் நல்ல டிசைன்ஸாக எடுக்கணும் அப்படின்னா ஒரு 55,000 ரூபாய் கிட்ட கொண்டு போனீங்கன்னா நீங்கள் தாராளமாக நல்ல டிசைன்ஸ்லாம் 1 பவுன் எடுத்துகிட்டு வரலாம். அதாவது 1 லட்சத்துக்கு வந்து 2.5 பவுன்லாம் எடுத்தோம் 2 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ. இப்போ 1 பவுன் எடுக்கிறதுக்கே 55,000னா 2 பவுன் எடுக்கிறதுக்கு 1 லட்சத்தை தாண்டி போயிடுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கோல்டில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. கோல்டு ரேட் அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம சேவிங்ஸுன்ற மெத்தடில் கோல்டுக்கு வந்துட்டு போட்டுகிட்டே இருங்க, சீட்டு போட்டுகிட்டே இருங்க. எவ்வளோ கம்மியாகும். நம்ம போன வருஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் சீட்டு போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு 10 கிராமோ 15 கிராமோ எடுத்திருப்போம், 10 அந்த மாதிரி எடுத்திருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருஷம் அந்த 10 கிராம் 9 கிராம் ஆகும். ஏன்னா கோல்ட் ரேட் அதிகமாகிறதுனால நமக்கு மில்லிகிராம் குறையும் அந்த கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது. ஸோ இவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் தங்கங்கிறத ஒன்று நம்ம சேமிச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ அந்த 9 கிராம் இன்னும் 2 வருஷம் கழிச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பீக்கில் தான் இருக்கும். ஸோ நம்ம இவ்வளோக்கு எடுத்துட்டோம், பரவாயில்ல, நம்ம சேர்த்துட்டோம். இப்போ கஷ்டத்தோட கஷ்டமாக எப்படியும் இந்த கோல்ட் ரேட் அதிகமாக இருக்கும்போது நம்ம தங்கம் எடுத்து வச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு உங்கள் பிள்ளையை கட்டி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா அப்பயே எடுத்து வச்சனால இப்போ பார்த்தா தப்பிச்சிட்டோம். இப்போ போய் எடுக்கணும்னா பல மடங்கு அதிகமாக இருக்கே அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. தாராளமாக எக்கச்சக்கமாக சேர்த்து வைங்க. தங்கத்தை எக்கச்சக்கமாக சேர்த்து வைங்க. அதை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, சேஃபாக வச்சுக்கோங்க. சேஃபாக வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதை எல்லாம் விட்டு கொண்டு போய் அந்த பீரோவில் தான் வைப்பான். வர திருட்ட பையன் பீரோவுக்கு தான் போவான். அதனால் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கெல்லாம் சேஃபாக வச்சுட்டு போங்க. பீரோவை தவிர மற்ற எல்லா இடத்துல வச்சிங்கன்னா சேஃபாக தான் இருக்கும். ஆனால் பீரோவில் மட்டும் வச்சுட்டு எங்கேயும் வெளியில் போகிறீங்க வைக்கிறீங்கன்னா உங்கள் ஏரியா பக்கம் திருட்டு அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பீரோவை தான் டார்கெட் பண்ணுவாங்க. முதல்ல பீரோவை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ வைக்கிறதுக்கான இடத்த நீங்கள் தான் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். முடிஞ்சா எவ்வளவோ நகைகளை சேமிக்கிறோம், ஒரு சின்ன லாக்கரை போட்டுருங்க. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன் சொல்றேன்னா 100 பவுன் சேர்த்துருப்போம். அந்த 100 பவுன் அந்த வேல்யூ 40 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். 20,000 30,000 தாங்க இருக்கு லாக்கரு. அந்த ஒரு லாக்கரை வாங்கி வச்சு அதுக்குள்ள அந்த 100 பவுனை சேஃப்டி பே பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு ஐடியா வராது. அந்த 30,000 செலவு பண்றதுக்கு ஐடியா வரவே வராது. என்னத்தைன்னு சொல்லிட்டு அந்த பீரோக்குள்ள தான் வைப்போம். ஆனா அந்த 100 பவுன் தொலையும் போது தான் தெரியும், ஐயோ 30,000 செலவு பண்ணியிருந்தா அந்த நகையெல்லாம் நம்ம கையில இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நமக்கு எப்படியும் போலீஸ்காரன் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த இதை வந்து போலீஸ்க்கு போய் அது அலைச்சல் ஆகி அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு செலவு பண்ணுறதே ஒரு 50,000 ஆயிரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதுக்கு நனைஞ்சே. ஸோ அதுக்கு தாராளமாக ஒரு லாக்கரை வாங்கி வச்சிடலாம். ஸோ வீட்டில் எனக்கு வந்துட்டு எதுவுமே கிடையாது, கபோர்டு ஒர்க் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, இண்டிவிஜுவலாக நீங்களாக ஒரு தயார் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றவங்க லாக்கர் வாங்கிக்கோங்க. இல்லை நான் வந்து வீடு கட்டுறேன், அதுக்கான அதெல்லாம் சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி இடங்கள் நான் பார்த்து வச்சுட்டேன் அப்படின்னா அதில் தாராளமாக அங்கே போய் வைங்க. பீரோவில் மட்டும் வைக்காதீங்க. ஸோ இதுதாங்க 1 பவுன் எடுக்கிறதுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.